உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன் மாலை. ஹாய் கைஸ், நான் உங்கள் ரதி. வெல்கம் பேக் டு ரதி மீடியா சேனல். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நான் வந்து என்னோட பணிப்பொருத்தோட நீரை வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்றதையும், என்னோட பேபி வெயிட்டை வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்றது நான் இதுக்காக ஷேர் பண்ணிட்டு போறேன். 7 முடிஞ்சு 8 ஸ்டார்ட் ஆக போற அந்த ஸ்டேஜ்ல தான் போயிட்டு நான் 7 மந்த் ஸ்கேனே எடுத்திருந்தேன். பனிப்பொருத்த நீர் வந்துட்டு 15க்கு மேல இருக்கு அப்படின்னா பனிப்பொருத்தோட நீர் அதிகமா இருக்கு அப்படின்னு, 10க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா பனிப்பொருத்த நீர் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் இங்க நியர்பைல எனக்கு ஒரு 7 கிலோமீட்டர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, லோக்கல் செக்அப் அங்கே தான் போயிட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு டெலிவரி பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் தான் கொஞ்சம் பெரிய ஜிஹெச் இங்கே இருக்கிறதுல. ஸோ திருவண்ணாமலை மெயின் ஜிஹெச் வந்து நான் அனுப்பி விட்டாங்க. ஸோ பனிப்பொருத்த நீர் கம்மியா இருக்கு, அதுக்கும் பேபியோட வெயிட் கம்மியா இருக்கு, அதுக்கும் வந்து நீங்க அங்கே பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே போகும்போது பாத்தீங்கன்னா செக் பண்ணும்போதே நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு வந்து தண்ணி இல்லாம இருந்ததால உடனே அவங்கள அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவளுக்குள்ள ஒரு பயத்தோட தான் போயிருந்தேன். அப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு 9 இருக்கு இல்லையா, இட்ஸ் ஓகே, பட் நீங்க இன்னும் ஒரு 1 or 2 பாயிண்ட் ஏற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மந்த் வந்துட்டு நம்மளுக்கு அடுத்த மந்த் வரும்போது உங்களால மேனேஜ் பண்ண முடியாது. இருக்கிற கொஞ்சம் பீரியட்ல இன்னும் ஒரு 2 மந்த் கிட்ட தான் உங்களுக்கு டெலிவரி டைம் இருக்கு. அதனால நிறைய வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்க, நிறைய இளநீர் சாப்பிடுங்க, நீர் ஐட்டம் உள்ள பொருட்கள் அதிகமா சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா அதுவுமே நீர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம பேபியோட வெயிட்டுக்குமே அது வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லி அமைச்சிருந்தாங்க. இப்போ ப்ரோட்டீன் அப்படின்னா எல்லாம் இருக்கு, இந்த சுண்டல் வகைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த எக்ஸ் அது மாதிரி இதில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிட் தருவாங்க இல்லையா, பிரெக்னன்சி கிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று இருக்கு. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நீர்ச்சத்து தேவையான நீர்ச்சத்தும் கிடைக்கும். தென் வந்துட்டு குழந்தையோட வெயிட்டுமே அதுல இன்க்ரீஸ் ஆகுங்க. நான் வந்து 1 வீக்லயே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன், கொஞ்சமாச்சும் அவங்க தண்ணி ஏறி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சேன் ஸ்கேன் பண்ணாம. எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நிறைய இளநீ குடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு எனக்கு இளநீ நிறைய குடிச்சாலும் செட் ஆகும். பட் இந்த பேபிக்கு எனக்கு நார்மலாவே ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கோல்டு இருந்துட்டே இருந்ததால, ஏன்னா அதிகமா எந்த ஒரு குளிர்ச்சியான ஐட்டமும் சாப்பிட முடியாது. ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா கூட ஒரு மாதுளம்பழம், ஆரஞ்சு இது சாப்பிட்டாலுமே எனக்கு சளி பிடிச்சிருக்கும். அப்பவே சளி பிடிச்சிருந்தாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட அவாய்ட் பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்குலாம் அப்படி கிடையாது, நிறைய ஃப்ரூட் சாப்பிட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் வந்து குழந்தை வந்து நல்லாவே வெயிட் அதிகமா இருந்தா. ஸ்கேன்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் உனக்கு சொல்றது கிடையாது. லோ பிளேசென்டா இருந்தது. இப்போ ஒரு 5 மந்த் வரைக்கும் லோ பிளேசென்டா இருந்தது, அவ்வளவுதான். அதுவுமே வந்து 7 மந்த் ஸ்கேன்ல பார்க்கும்போது கரெக்டா இருந்துச்சு. அதனால நல்லா பயந்துட்டே இருந்தேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேபிக்கு தான் வந்துட்டு பனிக்குழந்தோட நீரும் கம்மி இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் பேபி 9 மந்த் தான் இருக்கும்போதுமே பனிக்குழந்தோட நீர் அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக நான் ஜிஹெச் போயிட்டு வந்தேன். இந்த டைம் பனிக்குழந்தோட நீர் கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக நான் ஜிஹெச் போயிட்டு வந்தேன். பட் மந்த் மட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ 1 வீக்ல எப்படி கண்டுபிடிச்சேன்னா, கோல்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று குடிக்க சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 3-4 இளநீ வந்து குடிச்சிருக்கேன். அதிகமா குடிச்சது எனக்கே தெரிஞ்சது. தண்ணியுமே நிறைய குடிக்க ஆரம்பிச்சேன். கூழ் பாத்தீங்கன்னா, ராகி கூழ் வந்துட்டு நான் தம்பிக்குமே அதிகமா சாப்பிடுவேன். அப்போ வந்து நிறைய வாமிட் இருக்கும். எனக்கு வந்துட்டு என்னால எந்த ஒரு ஃபுட்டுமே அவ்வளவா சாப்பிட முடியாது. அதிகமா நான் கூழ் தான் குடிச்சிருப்பேன். ஸோ நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு 1 வீக் கூழ் குடிச்சேன். அந்த கூழ், நெக்ஸ்ட் வந்து இளநீ, தென் வந்துட்டு எக் அதிகமா எடுத்துருக்கேன். ஸோ குழந்தையோட வெயிட் பார்த்தீங்கன்னா எனக்கு 1.5 தான் இருந்தது. ஸோ அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 1.5 மாதம் தான் டைம் இருக்கு. ஃபுல் டேர்ம் பீரியட் தான் வந்துட்டு நமக்கு ஃபுல் 2 மந்த் வரும். நிறைய பேருக்கு வந்துட்டு 1 or 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து டெலிவரி ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரும்போது எனக்கு வந்து 1.5 மாதம் தான் அப்போ டைம் இருந்தது. ஸோ அந்த பயத்தினாலே கொஞ்சம் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ரொம்பலாம் இல்லை, எப்பயும் போல தான் சாப்பிட்டேன். பட் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுன்னா எக் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பேபிக்கு மட்டும் பிரெஸ்ட் ஃபீடிங்காக நான் வந்துட்டு பீஃப் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு அதில் வந்து நிறைய மில்க் சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்றதால சாப்பிட்டேன். பட் நார்மலாக எனக்கு எந்த நான்வெஜ்ஜுமே பிடிக்காது. நான்வெஜ் அப்படின்னா எனக்கு இது எக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ், இது 2 தான் எனக்கு பிடிக்கும். ஃபிஷ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2க்கு மேலே அவ்வளோதான், அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுவேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ரோட்டீன் ஐட்டம் அப்படின்னா எக்கு, ஃபிஷ்ஷு இது சாப்பிடலாம். சுண்டல் ஐட்டம் சாப்பிடலாம். நீங்கள் ஊற வச்சுட்டு மார்னிங் எஞ்சி அவிச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேபிக்கு பிளட் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே கம்மியாக தான் இருந்தது. கம்பேர் மை ஃபர்ஸ்ட் பேபி, அவனுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு எண்ட் ஆகிற டைம் வரைக்குமே பிளட்ன்றது குறையவே இல்லை. லாஸ்ட் 1 வீக் முன்னாடி தான் வந்துட்டு குறைஞ்சி. தென் அந்த 1 வீக்லேயே வந்துட்டு நான் 12.5 வரைக்குமே ஏற்றிருந்தேன். நல்லா சாப்பிட்டு இந்த மாதுளம்பழம் ஜூஸு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவரொட்டி அதெல்லாம் நிறைய சாப்பிட்டு நிறையவே ஏற்றிக்கிட்டேன். பட் இந்த பேபிக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து பிளட் கம்மி தாங்க. ஒரு வாட்டி கூட எனக்கு நார்மலாக இருந்ததே கிடையாது. எல்லா வாட்டியுமே 10, 10.5, 10.3 இந்த மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே வந்துட்டு பாயிண்ட்ல வர்றது இந்த லாஸ்ட் வீக் நான் போகும்போது வெறும் 10ல இருந்தது.
நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பா 11.5 12 கிட்ட நீங்க இருக்கணும். ஆல்மோஸ்ட் நமக்கு 37 வீக் 38 வீக் வருது அப்படின்னாவே நம்ம டெலிவரிக்கு வந்துட்டு ரெடியா இருக்கணும். ஸோ எனக்கு வந்துட்டு லாஸ்ட் வீக் நான் ஸ்கேன் எடுத்தேன். லாஸ்ட் வீக் ஸ்கேன் எடுக்கும்போது 36 ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு 37 வீக்ஸ் இருக்கும். மேபி நான் செக்அப் போகும்போது 37 முடிஞ்சு 38 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நான் டெலிவரிக்கு நான் ரொம்பவே ப்ரிப்பேராக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் நிறைய நான்வெஜ் தான் எடுத்துக்க ட்ரை பண்றேன். ஆட்டோட சூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த சூரிட்டி தான் வந்துட்டு உடனே வந்துட்டு பிளட் நமக்கு அதிகமாகணும். 1 வீக்ல வித்தின் 1 வீக்ல உங்களுக்கு பிளட் ஏறணும் அப்படின்னா ஆட்டோட சூரிட்டி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் முருங்கைக்கீரை சாப்பிடலாம். இது 2 தான் எனக்கு ஈஸியா ஏறுச்சுன்னா இதுதான் நான் சொல்லுவேன். பட் இந்த பேபிக்கு நான் சாப்பிடவே இல்லைங்க. முருங்கைக்கீரை கிடைக்கவே இல்ல. அடிக்கிற வெயில்ல நிஜமாவே முருங்கைக்கீரை கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால நான் சாப்பிடல. நெக்ஸ்ட் சுகரட்டியுமே வந்துட்டு முன்னாடி நாளே சொல்லி வைக்கணும். அது நம்ம லேட்டா போறதுனால அதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. சூரட்டி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிக்கனோடது அந்த மாதிரி பீஃபோடு அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. எனக்கு தெரியல. அதுலயுமே இருக்குங்க லெவல், அதாவது மில்லிகிராம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மட்டனோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு பீஃப்ல வந்து கம்மியா தான் கிடைக்கும். சேம் சிக்கன்லயுமே கம்மியா தான் கிடைக்கும். உங்களுக்கு அதிகமா ஏறணும், எனக்கு உடனே பிளட் ஏறணும், 1 வீக்லயே ஏறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மட்டன் வந்து நீங்க தாராளமா சாப்பிடலாம். ஸோ அதுல வந்து ஈஸியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நான் மெயினா ஷூட் பண்ணதுக்கான காரணம், உங்களுக்கு பனிக்குளத்தோட நீர் கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு 9 இருக்குன்னா அவங்களே நீங்க இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 8க்கு கீழே இருக்கு அப்படின்னாவே கம்பல்சரி உங்களை அங்கே அட்மிட் பண்ண வச்சிருவாங்க. ஸோ நீங்க பயப்பட தேவையில்லை. 8க்கு மேலே இருக்கு, 9 இருக்கு சம்திங் அப்படின்னா பயப்பட தேவையில்லை. நம்ம கண்டிப்பா அதை வந்து ஏத்திக்கலாம். ஸோ எனக்கு வந்து 32 வீக்ஸ்ல நான் ஸ்கேன் எடுக்கும் போது இருந்தது 1 பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ 36 வீக் அந்த 1 மந்த்ல என்னால வந்துட்டு ஒன்று தான் ஏற்ற முடிஞ்சிச்சு. அந்த ஒண்ணுமே நான் எப்போ ஏற்றினேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் வீக் அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு நிறைய இளநீ குடிச்சு சொன்னேன் பார்த்தீங்களா? அது குடிச்சு பயங்கர கோல்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோடனே அவங்களே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். செக் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லிட்டாங்க, இவ்வளோ கோல்டா இருக்கு, நீங்க அவ்வளோ குடிச்சிருக்கீங்க, அப்படின்னா விட்டுருங்க, கொஞ்சம் நார்மலா இருங்க அப்படின்னு சொன்னதால நான் அப்படியே நார்மலா விட்டுட்டேன். இப்போ செக்அப் போயிட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரியுது எனக்கு 10 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேம் சொன்னாங்க 10னா ஓகே தான்மா, 10 to 15 தான் ஓகே. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தாலும் 10 ஓகே. பட் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இருக்கிறதுனால நீ இன்னும் ஒரு பாயிண்ட் வர மாதிரி கூட நீ மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுல என்ன மெயின் ரீசன் அப்படின்னா, இந்த சீசன்ல பயங்கரமான வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ கிளைமேட் பாக்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நியூஸ் பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான வெயில் இருக்கிறதுனால மட்டுமே நமக்கு வந்துட்டு நீர் சத்து வந்து கம்மியா இருக்கு உடம்புல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீர் காய்கறிகளை சாப்பிடுறது, நெக்ஸ்ட் வந்துட்டு இளநீர் குடிக்கிறது, வாட்டர் ட்ரிங்க் பண்றது, லாட்ஸ் ஆஃப் வாட்டர் நீங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். எப்படின்னா யாராலையும் 5 லிட்டர் 6 லிட்டரா குடிக்க முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 லிட்டர் கண்டிப்பா நம்மளால குடிக்க முடியும். ஸோ நமக்குன்னு ஒரு 1 லிட்டர் பாட்டில் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 டேக்கு ஒரு 3 டைம்ஸ் அதை ஃபில் பண்ணி குடிக்கிற மாதிரி நீங்களாவே ஃபில் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா, நார்மலாவே நம்மளோட உடம்பு வந்து ஹீட் வந்து தாங்காது. ஒரு நார்மல் பீப்புளா இருந்தாலுமே சரிங்க, நிறைய தண்ணி வந்து ட்ரிங்க் பண்ணணும். இதுல வந்து நம்ம பிரெக்னன்சி டைம்ல வேற இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம பாடி வந்து நிறையவே ஹீட் ஆகும். ஹீட் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம வந்து நம்மளோட பாடி ஹீட் வந்து நம்ம தான் கூல் பண்ணிக்கணும். ஈவினிங் டைம்ல வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த இடுப்பு வலிக்காக நல்லா சுடு நீர் ஊற்றி குளிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நார்மல் வாட்டர் ஃபர்ஸ்ட் நல்லாவே ஊற்றிடுவேன் சூடு போக்குறதுக்காக. நல்லா நார்மல் வாட்டர் ஊற்றிட்ட பிறகு கடைசியா வரும்போது அந்த சுடு தண்ணி எடுத்து மேல எல்லாம் நம்ம இடுப்பு சைடு எல்லாம் வலிக்கும் இல்லைங்களா? ஸோ அங்க ஊற்றிட்டு வந்துடுவேன். ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பாடியோட ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ பேபியோட வெயிட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தோட இந்த மந்த்ல வந்துட்டு லாஸ்ட் மந்த் 1.5 இருந்தது. இந்த மந்த் 2.2 இருந்தது. ஸ்கேன் பண்றதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க என்ன ஒரு 200 மில்லிகிராம் அல்லது ஒரு 300 உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 300 கிராம், இன்னொரு 200 கிராம் இல்ல 300 கிராம் பேபிக்கு வந்து ஏத்தணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க 1 வீக்குக்கு 1 கிலோ நீங்க ஏறினீங்க அப்படின்னா குழந்தையோட வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். 800 கிராமுக்கு நான் குழந்தை கேட்டிருக்கேன். ஸோ 800 கிராமே எனக்கு எதனால வந்தது அப்படின்னா, நான் அந்த ப்ரோட்டீன் ஐட்டம் சாப்பிட்டதால மட்டும் தான். அந்த ப்ரோட்டீன் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, அது சாப்பிட்டு மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ எக் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், வேற எதுவுமே எடுத்துக்கலைங்க. நம்மளோட குழந்தை வெளியே வரும்போது ஒரு 2.5 கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு ஹேண்டில் பண்ணது ரொம்பவே ஈஸியா இருக்கும். 2.3 தான் இருக்கு. இன்னொரு 200 இல்ல 300 கிராம் நீங்க ஏத்திக்கோங்க அப்படின்றத சொல்லிதான் எனக்கு அமைச்சிருந்தாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஆம் நாட் எ மெடிக்கல் ப்ரொஃபஷனல். பட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். நான் வந்து கேதர் பண்ணி வச்சுப்பேன். ஒரு விஷயம் வேணும்னா உடனே கூகுள்ல போயிட்டு அதை பத்தி நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசவும் ஆரம்பிப்பேன். எனக்கு ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னாலும் அதை ஃபுல்லாவே ரீட் பண்ணிட்டு தான் மற்றவங்க நான் ஷேர் பண்ணவும் ஆரம்பிப்பேன். தெரியாத ஒண்ணு வந்து மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க 9 மந்த்ல தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா தண்ணி வந்து நீங்க நிறைய ட்ரிங்க் பண்ணலாம். எல்லை நிறையவே குடிக்கலாம்.
கொஞ்சம் பயமா இருக்கும். பனிக்கூடத்தோட நீர் வந்து உங்களுக்கு அதிகமாயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா அதிகமானாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கம்மியானா தான் பிரச்சனை. அதிகமான பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்னோட பையனுக்கு வந்துட்டு அதிகமா தான் இருந்தது. ஆனா டெஸ்ட் எடுத்தாங்க. அதிகமா இருந்ததுக்கு சுகர் டெஸ்ட் வந்து எடுத்தாங்க. எனக்கு இதனால அதிகமாயிடுச்சு அப்படின்றதுக்காக. ஸோ அந்த டைம்ல நான் தர்பூசணி வந்து பயங்கரமா அடிச்சு நவுத்துனேன். பட் இப்போ நான் தர்பூசணி சாப்பிடவே இல்லை. ஏன்னா அது வந்து சுகர் கன்டென்ட் இருக்கு அப்படின்றதுனால அந்த எதுவும் சாப்பிட. ஸோ உங்களுக்கு பிடிச்சதா நீங்க இதையே ஃபாலோ பண்ணலாம். இளநீர் மட்டும் அதிகமா குடிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டீன் பவுடர் இருக்கு இல்லையா? அது குடிங்க. இது 2மே வந்து கன்டினியூவா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரியும். ஸோ எனக்கே நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சது. ஸோ அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் அத 1 வீக் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். மறுபடியும் எனக்கு இன்னும் டெலிவரிக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் டைம் இருக்கு. நான் மறுபடியும் அத ஃபாலோ பண்ண போறேன். ஆல்ரெடி நான் என்ன குடிச்சிட்டு இருந்தேனோ, அதையே நான் மறுபடியும் வந்து இப்ப கன்டின்யூ பண்ண போறேன் காய்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.